ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பண்ண தப்பால் தான் இன்றைக்கி என்னோடய பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளையில் வந்து பிளட் கிளாட் ஆகி அதில் வந்து நீர் கோர்த்து கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த தப்பை வந்து நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதையும் தாண்டி நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் ஷேர் பண்ணிவிடுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்காதீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டான 7th மந்தில் வந்து மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 7th மந்த்லேருந்து இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அப்படி எப்படி இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருக்குது இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட யூரின் கலர் வந்து ரொம்ப டார்க்காக போகும். அது வந்து தொடர்ந்து டார்க்காக போயிட்டு இருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் யூரின் போகும்போது எரிச்சலோ இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி கடுக்கடு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதையும் தாண்டி அதிகமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறது ப்ரெக்னென்ட் ஆன டைமில், அதாவது ப்ரெக்னென்ட் ஆன டைம் விட 7th மந்த்லேருந்து உங்களுக்கு அதிகமாக ஒயிட் பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னாலும், இல்லை வெஜினாலில் வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். உடனே அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க டாக்டர்கிட்ட போய் சொல்லி மெடிசன் வாங்கி சாப்பிட்றது உண்மையாக சொல்ல ரொம்ப 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 வந்து முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஏன்னா நான் கேர்லெஸ் விட்டனால தான் இன்றைக்கி என்னோடய பேபிக்கு இந்த மாதிரி ஆச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7th மந்த்து ஸ்டார்ட் ஆனோடனே இந்த ஆரஞ்சு லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் ஆகிறத வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். என்னோடய பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 7th மந்தில் எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணேன்னா, நான் டாக்டர் சொன்னாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜினல் பெயின் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த யூரின் போகும்போது கடுக்கடணும் இல்லை வந்துட்டு எப்படி சொல்கிறது, யூரின் போகும்போது பெயினும் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜினல் பெயின் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து அதுக்கு டாக்டர்கிட்ட சொன்னால் அவங்க மெடிசன்லாம் கொடுத்தாங்க. பட் நான் வந்து கேர்லெஸ்ஸாக நான் விட்டுட்டேன். கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு ஒரு நாள் மெடிசன் சாப்பிடுவேன், ஒரு நாள் மெடிசன் சாப்பிட மாட்டேன். ஒரு 3 days மெடிசன் சாப்பிடுவேன். அதுக்கு பின்னாடி வந்து எனக்கு க்யூர் ஆயிடுச்சு, எனக்கு பெயின் இருக்காது, அப்போ வந்து க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் வந்து கண்டினியூ பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடுவேன். எகெயின் ஒரு 10 days கழிச்சு திருப்பியும் பெயின் ஆகும்போது திருப்பி அந்த மெடிசன் வந்து வாங்கி சாப்பிடுவேன். இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி பண்ணிகிட்டு இருந்தனால தான் என்னோடய இன்ஃபெக்ஷனால், எனக்கு ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனால தான் என் வயிற்றுக்குள்ளே தான் என்னோடய பேபிக்கு வந்து அது எஃபெக்ட் ஆகிருக்கு. அது எஃபெக்ட் ஆன பின்ன தான் அது அஃபெக்ட் ஆகி கடைசியில் என்ன ஆச்சுன்னா பிளேட்லெட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பேபிக்கு பிளேட்லெட் கம்மியாகி தான் இப்போ இந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்து நிற்கிது. அதனால் தயவு செஞ்சு என் வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து 7th மந்த்லேருந்து ஏதோ வெஜினல் பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் டாக்டர்கிட்ட பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எனக்கு நடந்துச்சு. அதனால் வந்து உங்கள் யாருக்குமே அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ மூலிமா சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே, ஒரு தாயாக இருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட்டு நம்ம சும்மா சொல்லுவோம் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து பேபியை அஃபெக்ட் பண்ணியிருக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷனே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. இப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் வெஜினல் பெயின் இருந்தாலோ இல்லை அதிகமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்டாலோ இல்லை வந்து யூரின் போகும்போது எரிச்சலோ இல்லை கடுக்கடுப்போ ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் பார்க்குற டாக்டர்கிட்ட ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி மெடிசன் வாங்கி சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அதிகமாக மெடிசன் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தேவையான மெடிசன் வந்து டாக்டர் கொடுத்துருப்பாங்க. அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் இந்த மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் எடுத்துக்கோங்க. மற்றபடி தேவையில்லாமல் டேப்லெட்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக்னால தான் இன்றைக்கி என்னோடய பேபிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது. ஜஸ்ட்டு இன்ஃபெக்ஷனால நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம் பார்த்தீங்களா. அதனால் வந்து இதை கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, 11th மந்த்லேருந்து எனக்கு வந்து வெஜினாலில் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு பின்ன ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எனக்கு பட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் வந்து அதை கேர்லெஸ்ஸாகவே எடுத்துக்கிட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லும்போது அவங்க வந்து நிறைய மெடிசன்லாம் கொடுத்தாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு மெடிசன் கொடுத்தாங்க. அந்த மெடிசன் வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதனால இன்றைக்கி என்னோடய பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்தோடனே இன்ஃபெக்ஷனால் பிளேட்லெட் கம்மியாகி
அது மூலியமாக வந்து ஃபிக்ஸ் வந்து அந்த ஃபிக்ஸ் வந்ததை தாங்க முடியாமல் மூளையில் வந்து நரம்பு போகிற பிளட் வந்து லீக் ஆகி அது உறைஞ்சி இன்றைக்கி உறைஞ்ச பிளட் வந்து கரைஞ்சி போய் அது வந்து மூளையில் போய் அங்கங்கே ஒரு கிளாட் மாதிரி ஆகிட்டு அதில் வந்து நீர் கோர்த்து கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இன்றைக்கி எங்கள் பேபிக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம், அந்த இன்ஃபெக்ஷனால் எவ்வளோ இஷ்யூ வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து என்னோடய பேபிக்கு நடந்த மாதிரி உங்கள் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், ஷேர் பண்ணாட்டியும் நீங்கள் சொல்லுங்கள், அதை வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.